ஒரு சின்ன கிராமத்துல சுந்தரம்ங்கிறவரு வசிச்சு வந்தாரு. அவரு அப்பதான் அந்த கிராமத்துக்கு புதுசா ஒரு முட்டைப்பாய கடை ஒன்ன போட்டிருந்தாரு. அவர் என்னதான் அந்த கடையை போட்டிருந்தாலும் அவரோட கடைக்கு எந்த ஒரு கூட்டமும் வரதில்ல. என்னடா இது, நம்ம எப்படி கடை போட்டாலும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இந்த கடை இந்த கிராமத்துலயாவது ஓடும் பார்த்தா ஒருத்தவங்க கூட நம்ம கிட்ட காலையில இருந்து வாங்கவே இல்லையே. நினைக்கும் போதே வருத்தமா இருக்குச்சா, என்னதான் பண்றது? அப்ப அந்த சைடு ஒருத்தவர் வந்துட்டு இருந்தாரு. அண்ணே, முட்டைப்பாயா வாங்கி சாப்பிட்டு பாருங்கண்ணே, ருசி ரொம்பவே அருமையா இருக்கும். ஒரே ஒரு தடவை இதை வாங்கி ருசிச்சு பாருங்கண்ணே, அப்பதான் இதோட சுவை தெரியும். இது வெறும் 30 ரூபாய் தானே. ஏன்பா, இதுக்கு முன்னாடி உன்னைய பார்த்தது கூட கிடையாது. வாங்கிட்டு எப்படிப்பா இந்த பாயாகியெல்லாம் வாங்கி திங்கிறது? நீ இது எப்படி செஞ்சு கொண்டு வரையோ, என்ன சுவையில் இருக்குதோ, இதை நான் 30 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடணுமா? எனக்கு வேணாப்பா. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டலாம் நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். ஐயா ஐயா, நான் எப்போவுமே இதெல்லாம் சுத்தமாதாயா செஞ்சு கொண்டு வருவேன். நீங்கள் ஒரு தடவை மட்டும் இதை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாளே இதை சாப்பிடாம இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது ருசியாக இருக்கும். என்னப்பா நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு இதை சாப்பிடணும் கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. இதை பார்க்கவும் சாப்பிடணும் போல தோண மாட்டேங்குது. இது எனக்கு என்னமோ தோன்றது, இது ருசியாகவே இருக்காதுன்னு. எனக்கு வேணாப்பா, வேற யார்ட்டாவது கொடு. நான் தான் உனக்கு கிடச்சினாக்கோ நான் போயிட்டு வரேன். அங்க வர்றவங்க எல்லாருமே அதிகபட்சம் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. ஒரு தடவையாவது என்னோட பொருளை சாப்பிட்டு பார்த்தா தானே ருசி தெரியும். பார்த்தோன்னுமே ருசி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதை பார்த்தா சாப்பிடணும் போல தோணலையா என்ன? எனக்கே சாப்பிடணும் போல இருக்குது. இவங்க யாருக்கும் தோண மாட்டேங்குது. என்னதான் பண்றது? அப்ப அந்த சைடு ராஜலட்சுமிங்கிற பாட்டி வந்துட்டு இருந்தாங்க. என்னப்பா, உன்னை இந்த கிராமத்துக்குள்ள நான் பார்த்ததே இல்லையே, புதுசா கடை போட்டிருக்கிறியா என்ன? இப்பதான் கடை வந்திருக்கிறாக்கும். அதானே, கிராமத்துக்குள்ள பார்த்தாலும் எனக்கு நல்லா தெரியுமே. உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. ஆமா, கடையெல்லாம் நல்லா போகுதா? எங்கம்மா, இந்த கிராமத்துலயாவது வந்து என் பொழப்ப நல்லா நடத்தலாம் பார்த்தா யாருமே இதை வந்து வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவையாவது இதை சாப்பிட்டு பார்த்தா தானே இதோட ருசி தெரியும். இதை ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா இதை மறக்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் பார்த்துக்கோங்க. பயப்படாதப்பா, இதெல்லாம் நம்ம தொழில நடக்கிறதானே. முதல் தடவை கடை போட்டிருக்கேல, அதனால கூட்டம்லாம் வராம தான் இருக்கும். நாளடைவுல தான் கூட்டம் அதிகமா இருக்கும். இப்போ உனக்கு என்ன, கூட்டம் உனக்கு அதிகரிக்கணும், அவ்வளவுதானே? அப்ப சரி, நான் எப்படி கூட்டத்தை கூட்டிட்டு வரேன் பாரு. ஆனா ஒண்ணு, நான் பேசுற வரைக்கும் நீ அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம நீ உன் முட்டைப்பாயாவை கொடுக்கணும். எதுவுமே பேச மாட்டேம்மா. எனக்கு என் கடைக்கு கூட்டம் கூடுனா போதும். நிறைய பேர் என்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடணும். நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆனா எப்படியாச்சும் என் கடைக்கு கூட்டம் மட்டும் வந்துடணும். எப்படியாச்சும் உதவி பண்ணுங்கம்மா. சரி சரி, நான் கூட்டத்தை கூட்டிட்டு வரேன். நான் சொல்ற வரைக்கும் நீ எதுவுமே வாயை திறக்க கூடாது, சரியா? அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி கிராமத்துக்குள்ள போனாங்க. காலையிலேருந்து போட்டிருக்கிறேன். எல்லாரும் பார்த்த மெனியாதான் போயிட்டு இருக்கிறாங்க. யாருமே வாங்கல. இப்போ மட்டும் வந்துருவாங்களா என்ன? இந்த பாட்டி என்னமோ சொல்றாங்க. கிராம மக்களே எல்லாரும் ஓடிவாங்க, முட்டைப்பாயா ஃப்ரீயா கொடுக்குறாங்க, எல்லாரும் வாங்கம்மா. ஃப்ரீன்னு சொன்னதும் அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஆளா வந்து அந்த கடைக்கிட்ட நின்னாங்க. அம்மா, என்னங்கம்மா நீங்க சொல்லி வாய முல்ல, அதுக்குள்ள இவ்ளோ கூட்டம் வந்து நிக்குது. எப்படிம்மா அதெல்லாம் எனக்கே தெரியல. சரி சரி, அதெல்லாம் அப்படிதான். நான் சொல்ற வரைக்கும் வாயை திறக்காத. இவங்க கேக்குற முட்டைப்பாயா எல்லாத்தையும் கொடு. என்ன? சரி சரிம்மா, நான் எதுவுமே சொல்லல. அவங்க கேக்குற முட்டைப்பாயாவை நான் கொடுக்குறேன். இந்த கடையில தாம்மா, எல்லாரும் நல்லா வாங்கி சாப்பிடுங்க. இந்த கடையில முட்டைப்பாயா ரொம்பவே ருசியா இருக்கும். ஒரு தடவை இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த முட்டைப்பாயாவை வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சாங்க. இது ஃப்ரீயா கொடுக்கறனால எல்லாரும் உடனே வந்து சாப்பிட வந்துட்டாங்க. அடடே, இந்த முட்டைப்பாயா ரொம்பவே அருமையா இருக்குது. இந்த தம்பி அப்பவே சொல்லுச்சு நான் இங்கிட்டு போறப்ப, இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கன்னு. நான் சாப்பிடாம போயிட்டேன். நல்ல வேலை இப்ப சாப்பிட்டுட்டேன். என்ன ருசியா இருக்குது தெரியுமா? அட, நான் கூட இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பொருளை நான் சாப்பிட்டதே இல்லை. இது என்ன ருசியா இருக்குது அண்ணே. உண்மையிலே இந்த முட்டைப்பாயா ரொம்ப அருமையா இருக்குதுனே. அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே அந்த முட்டைப்பாயோட சுவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடடே, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் கூட இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் சாப்பிட்டதே இல்லை பார்த்துக்கோங்க. எங்க கிராமத்துல யாருமே இப்படி ஒரு கடையை போட்டதே இல்லை. ரொம்பவே ருசியா இருக்குங்க. நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. முதல் தடவை என் முட்டைப்பாயா சாப்பிட்டுட்டு இப்படி நல்லா இருக்குன்னு சொல்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. சரிப்பா, நாளைக்கே உன் கடையில வந்து சாப்பிட வரோம். என்ன, நாங்க இப்ப கிளம்புறோம். அங்க இருக்கவங்க எல்லாரும் காசு கொடுக்காம போனதை பார்த்தா அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஐயோ அம்மா, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் காசு கொடுக்க மறந்துட்டு போறாங்க. கூப்பிடுங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதப்பா. நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த முட்டைப்பாயா நீ ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். அதனாலதான் நிறைய பேர் வந்தாங்க. கோச்சிக்காத, இது உன் கடையோட வியாபாரத்தோட யுக்தி தான். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? யுக்திங்கிறீங்க. எனக்கு இப்போ எவ்வளோ நஷ்டமாயிருச்சு தெரியுமா? எல்லாரும் சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டாங்க. எனக்கு எவ்வளோ பணம் நஷ்டம். இதை நான் எப்படி ஈடுகட்டுவேன் சொல்லுங்க? இங்க பாருப்பா, நான் சொல்றதை கேளு. இன்னைக்கு உன்னோட கடையில இருக்க இந்த முட்டைப்பாயோட சுவை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கண்டிப்பா நாளைக்கு உன் கடையில சாப்பிட வருவாங்க. அப்புறம்
போக போக ரெகுலரா உன் கடையில சாப்பிட வருவாங்க. இதோட சுவையை நீ அவங்களுக்கு கொடுக்கணும்னா தடவை ஃப்ரீயா கொடுத்தாதான் முடியும். இந்த கிராம மக்களை பொறுத்தவரையும் யாரையும் நம்ப மாட்டாங்க, எந்த பொருளும் ருசியா இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாப்பிட வச்சாதான் ஆகும். சரி, அப்ப நாளைக்கு என் கடையில கூட்டம் வரும்னு சொல்றீங்க அதானே? சரி, நாளைக்கு என் கடையில கூட்டம் மட்டும் வரலன்னா அப்புறம் பாத்துக்கோங்க, அவங்க சாப்பிட்டதுக்கான காசு எல்லாத்தையும் சேர்த்து நீங்களே கொடுத்துருங்க. அந்த பாட்டியும் அந்த மாதிரி ஒரு யோசனை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. அன்னைக்கு நைட்டு அவன் அடுத்த நாள் என்ன நடக்குன்ற பதட்டத்திலே தூங்கிக்கிட்டு இருந்தான். காலையில ஆனதுமே வழக்க போல தன்னோட கடையை திறக்கலான்னு வந்தான். ஆனா அவனுக்கு அங்க ஆச்சரியம் காத்திருந்தது. அவனுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாரும் அந்த கடைக்கிட்ட வந்தாங்க. என்ன எல்லாரும் என் கடை முன்னாடி நிக்கிறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் கூட என் கடை முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன எல்லாரும் என் கடை முன்னாடி வந்து நிக்கிறீங்க? ஏங்கனே, நேற்று உங்க முட்டைப்பாயாவை நாங்க ஃப்ரீயா தான் சாப்பிட்டோம். ஆனா ரொம்பவே ருசியா இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க காசு கொடுத்து சாப்பிட வந்திருக்கிறோம். உங்க முட்டைப்பாயோட சுவை நாக்க விட்டு போவே இல்லை. அதுக்காக தான் நாங்க எல்லாரும் சாப்பிட வந்திருக்கோம். சரி சரி, சீக்கிரம் கடையை எடுத்து வைங்க. ஆமாப்பா, நான் கூட காலையில எப்படியாச்சும் இதை சாப்பிடணும்னு சீக்கிரமா வந்துட்டேன் பாத்துக்க. சீக்கிரம் கடை எடுத்து வையே. கொஞ்சம் முட்டை பாருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு உங்களுக்கு கேட்ட முட்டைப்பாய கொடுக்குறேன். இது வரைக்கும் யாருமே வராத அவனோட கடைக்கு புதுசா எல்லாரும் வர்றப்ப அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவனுக்கு அன்னைக்கு வியாபாரமும் ரொம்ப அமோகமா போச்சு. எல்லாருமே அந்த முட்டைப்பாயாவை வாங்கி ருசிக்க ருசிக்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நல்ல வியாபாரம் போச்சு. எல்லாமே அந்த பாட்டினாலதான். அந்த பாட்டி மட்டும் அன்னைக்கு சரியான யோசனை கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு எதுவுமே இல்ல. எடுத்ததுமே லாபம் வரணும்னு நினைச்சேன். ஆனா அது தப்புங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சது. நஷ்டம் வந்தாதான் நமக்கு லாபம் நல்லா கிடைக்கும். அந்த சமயத்துல அந்த பாட்டியும் அங்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. நினைச்சோம் அந்த பாட்டி வந்துட்டாங்களே. பாட்டிமா, நீங்க சொன்ன ஐடியா உண்மையிலே ரொம்பவே அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு என் கடையில வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு போனாங்க காசுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாட்டிமா. நான் தான் சொன்னேன்லப்பா, கண்டிப்பா உன் கடை நல்லா போகணும். நீ ருசியை மக்களுக்கு கொடுக்கணும். அப்பனா தான் உனது பிடிச்சு வாங்குவாங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். இனிமேல் உன் கடையை நல்லபடியா பாத்துக்க, சரியா? பாட்டி இதுக்கு மேல உனக்கு எந்த யோசனையும் சொல்ல மாட்டேன். நீ பாத்துக்க, சரியா? அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியும் அங்கிருந்து கிளம்பினாங்க. ஏப்பா, இந்த கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியும் இந்த கடைக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுதுல. பேசாட்டு நான் வேலைக்கு வரட்டாப்பா, எனக்கு எந்த வேலையுமே இல்லை. அடடா, உங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்குலாம் இந்த வேலை ஒன்றும் ஆகாதுமா. அப்படியே என்னால் கொடுக்க முடிஞ்சா 200 ரூபாய் தான் என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதே. இங்கே பாரு தம்பி, எனக்கு 100 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு எனக்கு வேலை கிடைச்சா போதும் பார்த்துக்க. நானே ரொம்ப படாத கஷ்டத்தில் பட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு இந்த வேலையை கொடுப்பா. நானே உன் கடையை பார்த்துக்கிட்டே போகிறப்ப பாத்திரத்தில் விலைக்கு போட்டு உனக்கு கடை சாயோ கொடுத்துட்டு போயிடுறேன். நீ பக்கத்துலேயே கூட நின்று பார்த்துக்க. என்னப்பா? சரிங்கம்மா, அப்போ உங்களுக்கு கட்டுப்படி ஆகுனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நைட்டு திரும்பவும் கடை போடுவேன். நீங்கள் சாயந்தரத்துலேயே வந்துருங்க. ஒரு வழியா சாயந்தரமும் ஆச்சு. சாயந்தரம் ஆனதுமே அந்த பாட்டி டானு கடைக்கு வந்துட்டாங்க. என்னப்பா சுந்தரம், புதுசா கடைக்கு ஆளெல்லாம் சேர்த்துட்ட போல. அதுவும் நல்ல விஷயம்தான். எல்லா வேலையும் நீயே பார்க்க முடியாதுல்ல? ஆமாங்க, இன்னிலேருந்து நான் தான் இந்த கடைக்கு வேலை பார்க்க போறேன் பார்த்துக்க. உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க. முட்டை பாய போட்டு தரவா? நல்லா சூடா இருக்குது, நல்லா ருசியா இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. அங்க வந்தவரும் அந்த முட்டைப்பாயாவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்படி அவங்களோட கடை ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. அந்த பாட்டி சாயந்தரம் வந்ததுமே எல்லா வேலையும் பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. எப்பா சுந்தரம், இதுல கொஞ்சம் பக்கோடெல்லாம் மிச்சம் இருக்குது, நான் எடுத்துக்கவா? நீ எதில் எப்படி தூக்கித்தானே போட போற? நானும் அதை வச்சுக்கிறேனேப்பா. அது மிச்சமானா நீங்க தாராளமா எடுத்து சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா அது மிச்சமாகிற நாள்ல மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போகணும். மற்ற நாள்ல வேணா ஒண்ணு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு மேல அலோடு கிடையாது. ரொம்ப நன்றிப்பா. நான் கூட தரவே மாட்டேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ கொடுத்துட்ட. சரிப்பா, நான் அதை எடுத்துட்டு போறேன். நீ வீட்டுல போய் சாப்பிடணும், சாப்பிட்டுவான்னு அதுக்குள்ள பாத்திரத்துல விலக்கி போட்டு உட்காந்துருக்கிறேன். நீ வந்ததுமே சாவியை கொடுத்துட்டு போறேன்ப்பா. அவரும் அவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. ஓகோ, மிச்சமானத்தான் எனக்கு கொடுப்பியாக்கும். அப்போ மிச்சம் மீதி ஆகுற மாதிரி உனக்கு நல்ல பிளானா நான் சொல்றேன். அப்பதான் நான் திங்க முடியும். இல்லைன்னா ஒன்று கூட திங்க முடியாது போலயே. இத்தினோண்டு பக்கோடா எடுக்கிறதுக்கே அந்த பேச்சு பேசுறியா? எப்படி நிறைய மிச்சத்தை படுத்தி விடுறேன்னு மட்டும் பாரு. அந்த பாட்டி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்ப அந்த கடை ஓனர் அங்க வந்தாரு. என்னம்மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? சரிங்கம்மா, சாவி கொடுத்துட்டு நீங்க நேரத்தோட வீட்டுக்கு கிளம்புங்க. மணி ஆயிடுச்சுல்ல. ஏப்பா சுந்தரம், உனக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். நீ இப்படியே இருந்தால் எத்தனை நாளைக்கு இந்த கூரை வீட்டிலே வச்சுக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு? நீ நல்ல மாடி வீடெலாம் கட்டி போகணும்னு எனக்கு ஆசை இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது கேட்டால் நீ நல்ல நிலைமைக்கு வரலாம். இப்படி நீ போட்டுட்டு இருந்தேன்னா ஒன்றத்துக்கு ஆக முடியாது. உன் முட்டைப்பாயா கொடுக்குற டப்பாவை கம்மி பண்ணு. 30 ரூபாய்க்கு போட்டால் ஆகாத, 50 ரூபாய்க்கு போடு. அப்பனாத்தான் அளவு சரியாக இருக்கும் பார்த்துக்க. இல்லம்மா, நான் யாரையும் ஏமாத்த விரும்பல. நான் சரியான அளவுல சரியான லாபத்துக்கு தான் வித்துட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல எனக்கு எந்த லாபமும் வேணாம். தயவு செஞ்சு அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. இப்படியே இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இந்த பொட்டக்காலே கடைசி வரைக்கும் உன் கடை நேரத்தில் முடிவு பண்ணிட்டியா? நல்லா பெரிய பெரிய கடையெல்லாம் வைக்கணும்னா நல்லா சம்பாதிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல உன்னோட டப்பா சைஸை கம்மி பண்ணு. உன்னோட முட்டைப்பாய அளவெல்லாம் கம்மி பண்ணி கொடு. காசு கொஞ்சம் ஏற்றி கொடு. இதுதான் உனக்கு நல்ல வியாபாரம் ஆகும். சரிங்கம்மா, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். சரி, நீங்க கிளம்புங்க.
அவனுக்கு இதை பத்தின யோசனை ரொம்பவே அதிகமா வந்தது. கூடவே பேராசையும் சேர்ந்து வந்தது. காலையில ஆனதுமே முதல் வேலையா அவங்க சொன்ன மாதிரி டப்பா எல்லாமே குறைச்சி விலையும் ஏத்தி வச்சான். அம்மா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் முட்டைப்பாயோட டப்பாவெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். அந்த அளவும் கம்மியாயிரும், பணமும் கூட்டி வைக்க போறேன். இன்னிலிருந்து நான் நிறைய லாபம் பார்க்க போறேன். நீங்க சொன்னதுதான் சரின்னு தோணுது. இது தப்பா நானும் சொன்னேன். நீ இப்படி உழைச்சாதான் சீக்கிரம் முன்ன வர முடியும். இல்லைன்னு வச்சுக்க கடைசி வரைக்கும் இங்கேயே தான் உட்காந்துருக்கணும். இதுதான் நல்ல வழி. எல்லாத்துக்கும் குறைச்சு கொடு. நல்லா காசு 20 ரூபா சேர்த்தே வீ, அப்பதான் நல்லா ஓடும் பார்த்துக்க. அவங்க சொன்ன கெட்ட யோசனையை கேட்டு அவனும் ரொம்ப பேராசப்பட ஆரம்பிச்சான். அண்ணே, எனக்கும் தாத்தாக்கும் ஆளுக்கு ஒரு முட்டைப்பாயா கொடுங்கண்ணே. உங்க முட்டைப்பாயா கொடுக்கலன்னா அன்னைக்கு நாளே போன மாதிரி இல்லை பார்த்துக்கோங்க. சரி சீக்கிரம் கொடுங்க. இதுக்குன்னே என் புருஷன்ட்ட காலையில் 30 ரூபா வாங்கி வச்சிருவேன் பார்த்துக்கோங்க. இங்கே பார் பொண்ணு, இன்னிலேருந்து முட்டைப்பாயா 30 ரூபா இல்லைம்மா 50 ரூபா. விலையெல்லாம் ஏற்றியாச்சு பார்த்துக்க. நீ இந்த விலைக்கு வாங்குறதுனா வாங்க, இல்லைன்னா கிளம்பிடுங்க. முட்டைப்பாயா 50 ரூபாய்க்கு விற்றா தானே எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படியாகும். அது நல்லா ருசி கொடுக்குது இல்லைம்மா. அப்புறம் என்ன? என்னது 50 ரூபா ஆக்கிட்டீங்களா? சரி ஏதோ ஒன்று கொடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், கொடுங்க. அவங்களுக்கு கையில வாங்கினதுமே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ரொம்ப சின்ன டப்பால அவங்க கொடுத்துருந்தாங்க. என்னது இது, முட்டைப்பாயா இத்தினூண்டு தான் இருக்குது. சரி நீங்க விலை ஏத்துனீங்க, சரி அதுக்கு எதுக்குங்க டப்பாவை குறைச்சிருக்கிறீங்க? ஒன்று டப்பாவை அதிகப்படுத்திட்டு விலை அதிகப்படுத்திருக்கணும். நீங்க என்னமோ அப்படியே ஆப்போசிட்டா பண்றீங்க. இங்க என்னன்னா விலை ஏத்திருக்கு, டப்பாவும் குறைஞ்சிருக்குது. எனக்குலாம் இந்த முட்டைப்பாயா வேணா, நீங்களே வச்சுக்கோங்க. ஏம்மா இத்தனை நாள் பெரிய டப்பால தானே வாங்கி தின்னீங்க. 30 ரூபாய்க்கு அந்த அளவே கொடுத்துட்டு இருந்தா நாங்கள் நஷ்டத்துல தான்மா போனோம். இந்த அளவு தான் கொடுக்க முடியும். வாங்கி தின்னா தின்னுங்க. அது சரிம்மா, அப்ப 50 ரூபான்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு டப்பா குறைச்சிருக்கிறீங்க? அதே அளவா கொடுக்க வேண்டியது தானே. இது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தோணல. இந்த முட்டைப்பாயாவை அங்கேயே வச்சிரு. எனக்கு உங்க முட்டைப்பாயாவே வேணாம். இப்படி அன்னைக்கு நாள் முழுக்க வர்றவங்க எல்லாருமே அந்த பாயா வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க அவனுக்கு முழு நஷ்டம் மட்டுமே இருந்தது. எப்பா சுந்தரம், இன்னைக்கு எவ்வளோ மிச்சமாக இருக்குது பார்த்தியா? இது எல்லாத்தையும் நானே எடுத்துகிட்டு போகிறேப்பா. வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன், சரியா? நிறுத்துங்க. உங்களோட கெட்ட யோசனை கேடுதான் இன்னைக்கு எனக்கு எல்லாமே நஷ்டமாயிருச்சு. நீங்க மிச்சப்படுத்தி எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு யோசனையை கொடுத்துருக்கீங்க, சரிதானே? நானும் எல்லாத்துக்கும் போய் இப்படி கம்மியாக கொடுத்து ஒரு கேவலமான செயலை பண்ணிட்டேன். எல்லாம் உங்களால தான். இதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பேராசை பெரு நஷ்டத்துல தான் போய் முடியும்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கு. அது மாதிரி உங்களை மாதிரி சொல்லுவார் பேச்சு கேட்க கூடாது. என்னைக்குமே பேராசை பெரு நஷ்டத்துல தான் போய் முடியும். என்னைக்குமே உங்க கூட இருக்கவங்க நல்ல சொல்ல மட்டும் எடுத்துக்கோங்க. கெட்ட சொல்ல என்னைக்குமே கேட்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.